திரு செல்வம், பாஜகவை எதிர்க்கக்கூடியதில் ஒன்றுபட்டு நிற்கிறது திமுக கூட்டணி என்பதை மீண்டும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் திரு திருமாவளவன். உங்களுடைய பதில். நியூஸ் 18 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளருக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அரசியல் இயக்கம் தொடங்கப்பட்டு ஒரு 75 ஆண்டுகள் கடந்து அந்த இயக்கம் பவளவிழா கொண்டாடுவது என்று அந்த கட்சியினுடைய உரிமை. அதுவும் கூட ஆளுங்கட்சியாக இருப்பதால் அந்த கட்சி தனக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதாக மக்கள் மத்தியில அதை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. அதுலயும் குறிப்பா நான் இன்னும் ஒரு செய்தி ஒன்று சொல்றேன். 1944 நீதி கட்சியில இருந்த திராவிடர் கழகமாக தந்தை பெரியார் அவர்களும் அண்ணா அவர்கள் தொடங்கிய அந்த காலத்திலே இருந்து 44க்கு 49க்கும் இடையில அண்ணாவிற்கும் பெரியாருக்கும் இடையிலேயே முரண்பாடு வந்தது. ஏதோ திமுக கொள்கை கூட்டணி சனாதானத்திற்கு எதிரானது அதெல்லாம் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னாமா, அந்த கட்சி தொடங்கினதனுடைய நோக்கமே என்னன்னு கேட்டா பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் ஏற்பட்ட தனிப்பட்ட முரண்பாடுகள். அதாவது பெரியார் அவர்கள் வயது கடந்து ஒரு திருமணம் செய்தார்கள் என்பதற்காக இது கூடாத திருமணம் அண்ணா ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஒரு நிமிஷம். பெரியார் அவர்கள் கூடா திருமணம் நடத்துகிறார் என்று அண்ணா அவர்கள் பகிரங்கமாக பேசி செல்வாண்ணா ஒரு நொடி செல்வாண்ண சொல்லுங்க. நீங்க தேர்ந்த திராவிட ஆய்வாளர், நீங்க தேர்ந்த திராவிட இயக்க சிந்தனையாளர். இப்படி நீங்க பாஜக இப்ப இருக்கிறதுனால இந்த கருத்தை பேசுறது முற்றிலும் தவறுன்னு மனசாட்சி பேசாதீங்க. அதுக்கு பிறகு பெரியார் அவர்கள் அதாவது வயது முதிர்ந்த காலத்தில் கூடா திருமணம் செய்து விட்டார் என்று அண்ணாவோடு இருந்த கலைஞர் உள்ளிட்ட தலைவர்களும் சொன்னார்கள். அதுக்கு பிறகு இவர்கள் வெளியே போய் ஓட்டு அரசியல் மீது நம்பிக்கை வந்த காரணத்தால் அண்ணா 1949 செப்டம்பர் 17 திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டிய அவசியமும் கட்டாயம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு அண்ணாவும் பெரியாரும் கூட விமர்சனங்கள் செய்கிற பொழுது பெரியார் அவர்களே கூட கண்ணீர் துளிகளே என்று எழுதினார். இந்த நண்பர் பிரசன்னா சொன்னார் கொட்டும் மலையில் என்றெல்லாம் சொன்னாரு. ஆனால் அன்னைக்கு வரலாறு எல்லோருக்கும் தெரியும். இப்ப நடக்கக்கூடிய சூழல், அதாவது இந்துத்துவா இந்த விஷயத்தை எதிர்க்கிறதுல ஒரு அணியில நிக்கிறோம்னு சொல்றாங்க. அதற்கான பதில் சொல்லுங்க சகோதரி. ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சுருக்கமா எனக்கு தாமதமா கொடுத்திருக்கீங்க, அதனால சொல்றேன், கொஞ்சம் வாய்ப்பு. அதாவது வேற ஒண்ணுமா, இன்னும் ஒருத்தர் பேசல. அதாவது வேற ஒண்ணு இல்லைங்கம்மா, இத அண்ணா அவர்கள் தொடங்கிய காலத்தில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற எண்ணத்தில் தொடங்கப்பட்ட இயக்கம் திமுக. அதற்கு பிறகும் கூட இவர்கள் சனாதானம் எல்லாம் சொல்றாங்க பாருங்க, இந்துத்துவா எல்லாம் சொல்றாங்க. பெரியாருக்கு, அதாவது அண்ணாவுக்கு ராஜாஜிக்கு இடையில மிகப்பெரிய முரண்பாடு. ராஜாஜியை குள்ளுகப்பட்டார் என்றெல்லாம் கூட அண்ணா அவர்கள் மிக கடுமையாக விமர்சித்து சனாதானத்தினுடைய முதல் எதிரியாக ராஜாஜியை சித்தரித்தார்கள். இன்னும் சொல்ல போனா குலக்கல்விக்கு திட்டத்தை ராஜாஜி கொண்டு வந்தார் என்று அண்ணா மிக கடுமையாக விமர்சனம் பண்ணார். ஆனால் அதே அண்ணா 1967 அதே ராஜாஜியோடு, எந்த ராஜாஜி எதிர்த்தாரோ அந்த ராஜாஜியோடு அண்ணா கூட்டணி வைத்தார், திமுக கூட்டணி வைத்தது. ஆனால் பெரியார், தந்தை பெரியார் ராஜாஜியோடு கூட்டணி வைக்கல. அதை நீங்க கவனிங்க. அதனால இவங்க சும்மா சனாதானம் இந்துத்துவம் சொல்றது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது இவர்களுக்கு வேற வேலை இல்லை, வேற இவருடைய கொள்கை திட்டம் ஒன்றும் இல்லை, இவருடைய கொள்கை லட்சியம் இல்லை. இல்லாத திராவிட நாடை நிறைய முரண்கள் இருந்தாலும் கொள்கை இந்த கூட்டணி ஒன்றிணைந்திருக்கு அப்படின்னு எல்லா தலைவர்களும் சொல்றாங்க. ஆனா கொள்கை ஒண்ணு இல்லாததுனால இவங்க சேர்ந்திருக்காங்கன்றீங்களே. நண்பர் அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி தேர்தலுக்கு 18 மாதங்கள் இருக்கிறது. இப்பொழுது உடன்பாடுகளும் நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க திருமாவளவன் அவர்களை மையப்படுத்தி பேசியதால் நான் சொல்கிறேன். திருமாவளவனுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுன் அவர்கள் என்ன சொன்னாங்க, 4 வருடங்கள் திரைப்படத்திலே நடித்து விட்டு துணை முதலமைச்சர் பதவியை கேட்கிறாங்க. ஆனால் 40 ஆண்டு காலம் அரசியல் இயக்கத்திலே இருக்கிற அண்ணன் திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தால் என்ன தப்புன்னு சொன்னாரு. அதை இன்றைக்கு வரை, இந்த நிமிடம் வரை திருமாவளவன் அவர்கள் கண்டிக்கல, அந்த கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லல.
அந்த கட்சிகளுக்கு அந்த விடுதலை சிறுத்தைகள் அவருடைய செய்தி தொடர்பாளர்களே மறுத்துட்டாங்க. அதான் நான் என்ன சொல்றேன்னா, இதே நியூஸ் விவாதத்துல திருமாவளவன் அதை மறுத்திருக்காங்க. சார் அப்டேட் ஆகும். அது அவருடைய தனிப்பட்ட அவர் கருத்துல இருந்து நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் சார். தலைவர் என்ன சொல்றாரு? விசிக தலைவர் வந்து அவருடைய சொந்த தனிப்பட்ட கருத்துட்டாரு. காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றாங்க? காங்கிரஸ் கட்சி செல்வ பெருந்தகை தலைமையில் நடக்கிற கூட்டத்துல நாங்கள் அதிகாரத்துல பங்கு கேட்போம் சொல்றாங்க. இன்னும் ஒரு சின்ன செய்தியோட முடிச்சிடுற போது சொல்றேன், 2006 திமுக வெறும் 96 எம்எல்ஏக்கள் தான். ஆனா அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏக்களுடைய தயவுல, பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏக்களுடைய தயவுல தான் ஆட்சி நடந்தது, கலைஞருடைய ஆட்சி. ஆனால் அதிகாரத்துல இவங்களுக்கு பங்கு கொடுக்கல. இப்போ மோடி ஆட்சி நடக்குது அந்த மாதிரி. என்னமா இல்ல இப்போ பாஜகவோட ஆட்சி நடக்குது அந்த மாதிரி தானே? இல்ல, நாங்க எங்க கூட்டணிக்கு எல்லாம் பங்கு கொடுத்திருக்கோம். நாங்க தெலுங்கு தேச கட்சி தயவுன்னு சொன்னீங்கல்ல, அதை கேக்குறேன். இல்லம்மா, நாங்கள் எங்கள் கூட்டணியை வலுவாக எல்லாமே அப்படிதான் சார். இன்னும் ஒண்ணு கேட்டீங்கன்னா, சவுண்ட கொஞ்சம் கூட்டி வைக்க சொல்லுங்க. ஒரே ஒரு சின்ன செய்தி சகோதரி, என்ன மட்டும் எனக்கு உங்க குறுக்கீடு எனக்கு சரியா வர மாட்டேன். அதனால நான் தயவு செய்து ஒன்னே ஒன்று சொல்றேன், ஒரே ஒரு விஷயம் மட்டும் அனுமதிங்க. இவங்களுக்கு என்னன்னா, 3 முறை தொடர்ந்து பண்டித நேருவிற்கு பிறகு தொடர்ந்து 3 முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விட்டது. இவங்களால ஒண்ணு செய்ய முடியல. காங்கிரஸ் 99 தாண்ட முடியல. திமுகவுக்கு வேற வழியே கிடையாது. நேற்று பிரதமரை போய் சந்தித்து விட்டு அவர் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். கேட்டா இவங்க என்ன சொன்னாங்க? மாநில சுயாட்சி. என்னைக்கு மாநில சுயாட்சி? தேர்தல் திட்டத்தை கொடுக்கிற செல்வம். ஓகே, திரு அரவிந்த் குணசேகர், இந்த பொதுக்கூட்டம் இது கூட்டணி பலமாக இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு கூட்டமாக இருக்கு என்ற ஒரு பார்வை வைக்கப்படுது. ஆனா அப்படியான ஒரு விஷயமாக இது இல்ல, புகைச்சல் அப்படின்னு ஏபிஎஸும் சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாக எந்த ஒரு அரசியல் ஈவெண்ட்னாலும் 2 விதமாக பார்க்கலாம். 2 குறிக்கோளோடு இருக்கும். ஒன்று ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த், இல்லைன்னா ஷோ ஆஃப் யூனிட்டி, எண்ணிக்கையை காட்டுவது அல்லது ஒற்றுமையை காட்டுவது. இன்றைய கூட்டத்தின் மூலமாக திமுக எங்களுடைய கூட்டணி ஒற்றுமையாகவும் பலமாகவும் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த கூட்டமாக பார்க்க முடியுது. இது ஒரு ஈவெண்ட்டாகவும் எங்க நடத்திக்கலாம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அதை பயன்படுத்தி எங்களோட கூட்டணி யாருக்கு காமிக்கிறாங்க? கூட்டணி கட்சிகளுக்குள்ளாகவேவா அல்லது எதற்கட்சிக்கு காட்டுவதற்கான நிர்பந்தம் திமுக இருப்பதாக தெரியவில்லை. ஏன்னா 2018 அமைக்கப்பட்ட கூட்டணி இது. 2019 நாடாளுமன்றத்தை சந்திருக்காங்க, 21 சந்திச்சுட்டாங்க, 24 சந்திச்சிருக்காங்க. எனவே தேசிய அளவில் கூட இந்த மாதிரி ஒரு கூட்டணி தொடர்ந்து 3 தேர்தல்களை சந்தித்தது கிடையாது. ஸோ தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி இன்னமும் இன்றைய தேதியில் ஒற்றுமையாக இருப்பதை தான் தெரியுது. குறிப்பாக விசிகேல ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அதன் காரணமாக திமுக நிர்பந்தப்படுத்தி திமுக இந்த ஒற்றுமை காட்ட நிற்கிறார்கள் என்ற ஒரு கருத்து இருந்தாலும் அந்த ஒரு நிலை இன்றைய தினம் திமுக இல்லைன்னு தான் தெரியுது. ஏன்னா எலெக்ஷனுக்கு சொல்ற மாதிரி இன்னும் 14 மாதங்கள் 15 மாதங்கள் இருக்கிறது. திருமாவளவன் 2 முறை தமிழக முதலமைச்சரை திமுக தலைவரையும் சந்தித்திருக்கிறார்.